அருகே பெரிய அளவிலான சிவப்பு நிற மாணிக்கக்கல் ஏலத்திற்கு வர இருக்கிறது. கடந்த ஆண்டு மொசாம்பிக் நாட்டின் சுரங்கத்தில் அரிய வகை மாணிக்கக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. 55 கேரட் எடை கொண்ட இந்த மாணிக்கக்கல்லுக்கு எஸ்ட்ரெல்லா டி பியூரா என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இந்த அரிய வகை மாணிக்கக்கல்லை சொலைவை என்ற நிறுவனம் ஏலத்தில் விடுகிறது. சந்தையில் இதுவரை இவ்வளவு பெரிய ஆபரண மாணிக்கக்கல் விற்பனைக்கு வந்தது இல்லை என்பதால் இதற்கு கடும் போட்டி நிலவுகிறது. 247 கோடி ரூபாய்க்கு இந்த கல் ஏலம் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹலோ, அந்த நியூஸை பார்த்தியா? ஹலோ ஹலோ சொல்லு. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. தனிக்கான் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள பிக்கஸ்ட் லான்ச்சர், அதாவது கிளைன் டைமண்ட் 1903 வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை காலங்காலமாக அந்த கவர்மெண்ட் பாதுகாத்துட்டு வராங்க. இதை பாதுகாக்கிறதுக்காண்டி உலகத்தில் உள்ள அதி பயங்கரமான வீரர்கள் அவெஞ்சர்ஸ் மட்டுமா? சூப்பர் பவர் உள்ளவங்களா? அப்படி கூட வச்சுக்கோ. ஒரு 4 ஸ்பெஷலிஸ்ட் வீரர்களை கொண்டு வந்தாங்க, அதாவது சோல்ஜர்ஸ்க்கு ஈக்குவலாக. தென் அந்த டைம் நியூஸ் யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதோட வேல்யூ இன்னும் வர குறையல. கண்டிப்பாக இந்த நியூஸ் அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அர்ஜுன் பிளான் பண்ணி நாட் சக்ஸஸ் ஆனதே கிடையாது. அதனால சூப்பர்மேனை பற்றி சொல்லு, அதாவது சோல்ஜரை பற்றி. இப்போ இருக்கிற பிரச்சனையில் இது முக்கியமே இல்லையே. லூயிஸ், கிரெக்ஸ், கேரி, வெக்டர், இவங்க தான் சவுத் ஆப்பிரிக்கா அறிவிச்ச 4 பேர். தென் காலங்காலமாக இவங்களோட பரம்பரை தான் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இதில் வெக்டர் வந்து இந்தியன் மேன். இந்த 4 பேரில் ஒரு ஆளாக செலக்ட் ஆனார். வெக்டரை பற்றி சொல்லணும்னா அவங்க வம்சாவளி தான் பாதுகாத்துட்டு வராங்க. அதில் வந்து வெக்டர் 65 வருஷமும் அவங்க பையன் டிம் 55 வருஷமும் பாதுகாத்துட்டு வந்தாங்க. டிம்மோட பையன் மார்ட்டில் மட்டும் லாஸ்ட் 5 வருஷமா பாதுகாத்துட்டு வரதா சொல்கிறாங்க. பட் அந்த கவர்மெண்ட் மார்ட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா சொல்கிறாங்க. மார்ட்டிலோட ஃபோட்டோ இல்லை, அந்த ஒர்க்கில் உள்ள ஃபோட்டோஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளில சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்துடும். தென் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட நேமை தவிர ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. அர்ஜுனை நீ பார்த்துருக்கீங்க? இல்லை. நான் பார்த்து எப்போ? இல்லை, அர்ஜுனை பார்த்தோன்னு நான் பார்த்துட்டேன். அர்ஜுன் இந்த வாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகும். புரியல. என்னடா சொன்ன? சிங்கத்துக்கும் நரிக்கும் நடக்கிற வேட்டையில சிங்கம் தான் ஜெயிக்கணும். ஆனா உனக்கும் அவனுக்கும் தெரியாது. இந்த வாட்டி கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். டேய், அர்ஜுன் என்னைக்குமே நம்ம கேமுக்குள்ள வந்தது கிடையாது. ஏன்னு சொல்லு. அவன் விளையாட ஆரம்பிச்சானா நம்ம கேமுக்குள்ளே இருக்க மாட்டான். உச்சத்தை தொட்டதே மிச்சத்தின் உச்சத்தை உயிர் உணர்த்தோ அரக்க குணத்தினை அழிக்கவே மன்னனாகின்ற மனித இனத்திலே கூட்டு சேரவே துடிக்கிறேன்.
புத்திசாலி இங்க நான் தான். ஒரு காட்டில் ராஜான ஒரு மிருகம் இருந்துச்சான். அது ஒரு சில மிருகத்தை மட்டும் வேட்டையாட கொடுத்தான். கூட்டி படுவான்னு சொல்லிச்சான். இரவாக உடனே காடு போயிருக்கு. இரவாக ஒவ்வொரு மிருகம் காடு போயிருக்கு. நேரம் 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு. ஃபில்ம் எல்லாம் இங்கே ஓட்டாத. நீ சொல்றத நான் நம்புவேன், என் கண்ணு நம்பாது. ஒருத்த சுட்டு தட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்ன சுட்டனா நாளைக்கு என்ன நடக்கும் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பழகிட்டோம் மீண்டும். குட்டி பாடுறா. ஏய் திரும்ப, நீ கொடுத்த எவ்வளவு தரமாட்டேன். இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ தாமஸ்?